பாருங்க, நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கோம். எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. கிடைக்காத மக்கள் உங்களிடம் அந்த இடத்தில் கேட்பார்களே, ஆனால் அதையும் நாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து குணா, ஓரளவிற்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு பாய்ச்சல் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்குள். பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கு என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. சில குறைபாடுகள் இருக்கலாம். எந்த நிர்வாகத்திலும் குணா 100% மக்கள் திருப்தியாக வாக்களிப்பார்களா என்றால் ஜனநாயகத்தில் அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் என்பது ஒரு ஏறத்தாழ ஒரு 12 லட்சம் ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு. எனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளின்பால் நம் கவனம் போய் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் மக்களிடம் கொண்டு போகிறோமே ஒழிய, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிளஸ் நம் இனத்திற்கான காப்பு, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவரே இன்றைக்கு மக்களோடு ஊடாடி இருக்கிறார், மக்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை போல 2026 இனத்தை காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு திரளும் என்று நாங்கள் நம்புகிறோம்.